அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு அப்பப்போ வந்துகிட்டே இருக்கும். இன்றைக்கி எங்கள் அம்மாவோட சிக்னேச்சர் ரெசிபி கரிப்பாப் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ 3 வெங்காயம் சாப்பரில் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்காங்க. உங்களால் எவ்வளோ ஃபைனாக சாப் பண்ண முடியுமோ அந்த மாதிரி சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்தது இப்போ 1/4 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். இதை ஒரு குக்கரில் போட்டுட்டு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட், மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கரம் மசாலா, உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து 2 விசிலுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இதிலே எல்லா மசாலாவும் சேர்த்ததுனால நம்ம ஸ்டஃபிங்க்கு எதுவும் சேர்க்க தேவையில்ல. அடுத்தது இப்போ 2 கேரட் இந்த மாதிரி துருவி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது இப்போ 2 உருளைக்கிழங்கு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்காங்க. இதை நம்ம செப்ரேட்டாக பாயில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்டஃபிங்கில் நம்ம சேர்க்கணும். 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்காங்க. ஒரே ஒரு தக்காளி இந்த மாதிரி ரஃப்பாக சாப் பண்ணி வச்சுருக்காங்க. அப்புறமா கொஞ்சம் மல்லி இலை. இப்போ ஸ்டஃபிங் செய்ய ரெடி பண்ணிடலாம். இப்போ 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடு வந்ததுக்கப்புறமா வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கோங்க. அடுத்தது இப்போ தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ லைட்டாக வதங்கியிருக்கு. இப்போ கேரட்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம ஏற்கனவே மட்டன் வேக வைக்கும் போது உப்பு சேர்த்துருக்கோம். ஸோ அதனால் இந்த வெஜிடபிளுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ பாதி போல் மல்லி இலை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்தது இப்போ வேக வச்சுருக்க மட்டனை இப்போ நம்ம உள்ளே சேர்த்துடலாம். அதோடு சேர்த்து எல்லாத்தையும் மசாலாவோட கிண்டி விட்டுருங்க. அடுத்தது இப்போ உருளைக்கிழங்கு தனியாக பாயில் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ அதையும் இது கூட சேர்த்து நல்லா கிண்டி விட்டுருங்க. இப்போ அடுத்தது பச்சை மிளகாவையும் மல்லி இலையும் சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணால் போதும். இதே ரெசிபி சிக்கன் ஸ்டஃபிங் வச்சு நம்மளோட சேனலில் நான் வீடியோ போட்டிருக்கேன் ஆல்ரெடி. பட் இதுதான் ஒரிஜினல் வெர்ஷன், எங்கள் அம்மாவோட சிக்னேச்சர் ரெசிபி. நான் அந்த ரெசிபியை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், இப்போ ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும், நம்ம மாவு ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ 1/2 கப் கோதுமை மாவு, 1 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் வெறும் கோதுமை மாவில் செய்கிறதா கூட செஞ்சுக்கலாம். பட் இந்த மாதிரி ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி செய்யும் போது தான் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். 2 டீஸ்பூன் சால்ட், அதுக்கப்புறம் பேக்கிங் சோடா ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப ஸ்டிஃபாகவும் ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கக்கூடாது. செமி ஸ்டிஃப் டோவாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இது ஒரு 2 ஹவர்ஸ்க்கு அப்படியே இருக்கட்டும். 2 ஹவர்ஸ்க்கு அப்புறமா அதுலேருந்து குட்டி குட்டி பால்ஸாக எடுத்து ரோலிங் போர்டில் வச்சு நீங்கள் ரோல் பண்ணிக்கோங்க. இது வந்து பூரி ரோல் பண்ணுறது. இதில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இதில் நான் ரோல் பண்ணி எடுத்திருக்கேன்.
அப்புறம் இந்த மாதிரி மோல்டு இருக்கும். இதில் உங்களுக்கு எந்த ஷேப் கிடைக்குதோ அந்த ஷேப்பில் நீங்கள் எடுத்துக்கோங்க. அதில் இந்த மாவு ரோல் பண்ணதை வச்சுட்டு நடுவில் ஃபில்லிங் வச்சுக்கோங்க. ரொம்ப ஓவர் க்ரௌடாக வைக்க வேணாம், சும்மா கொஞ்சமாக வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. சைடில் எக்ஸஸாக உள்ள மாவு எல்லாத்தையும் எடுத்துருங்க. அவ்வளோதான், இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரியே எல்லா பால்ஸையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நான் 2 பேட்சஸாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒன்று ஒன்றா போட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணிக்கோங்க. 2 சைடும் நல்லா திருப்பி விட்டு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்துடலாம். இப்போ போட்டோன்னே பாருங்கள், மேலே நல்லா பஃப் ஆகி வருது பாருங்கள். இந்த மாதிரி வந்தால் தான் நம்ம மாவு நல்லா பிசைஞ்சிருக்கோன்னு அர்த்தம். அந்த 2 ஹவர்ஸ்க்கு மாவு நம்ம வச்சுருந்தோம் இல்லையா, அது எவ்வளோ நேரம் இருக்குதோ அந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக கிறிஸ்பியாக வரும் நம்மளுக்கு. மேக்ஸிமம் 2 ஹவர்ஸ் வச்சுருந்தா போதும். ஃப்ளேம் வந்து மீடியம் டு லோலே இருக்கட்டும். 2 சைடும் நல்லா திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா கிறிஸ்பி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். இதே மாதிரி நம்ம செஞ்சு வச்சுருக்க எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான், இப்போ கரிப்பாப் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது ஈவினிங் டைமில் சூடாக 1 கப் காஃபி இல்லை டீ கூட சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி ஃபீட்பேக் சொல்லுங்கள். இது எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.